அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசிக்காரர்களுக்கு காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன, அதிலும் குறிப்பாக அடுத்த 7 நாட்கள் ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி முதல் ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது துலாம் ராசிக்காரர்களுக்கு காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அடுத்தடுத்து நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. ஏனென்றால் துலாம் ராசிக்காரர்களுக்கு புதன் பெயர்ச்சி, சுக்கிர பெயர்ச்சி, சூரிய பெயர்ச்சி என கிரகநிலைகளில் ஏற்படும் அதிரடியான மாறுதல் இந்த வாரத்தில் உறுதியாகவே காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் பல நிகழ்வுகளை சிறப்பானதாக மாற்றி கொடுக்க போகிறது. அதில் மிக முக்கியமானதாக இந்த ஏப்ரல் 3ஆம் வாரத்தில் எதிர்பார்ப்பதை விட மிகப்பெரிய அளவில் நன்மை நிறைவாக கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை 20ஆம் தேதி முதல் ராசியின் அதிபதியான சுக்கிரன் உச்சபலம் பெறுவதை விட ஆட்சி பலம் பெறுகிறாருங்க. ராசியின் அதிபதியாகவும் அஷ்டமாதிபதியாகவும் திகழக்கூடிய சுக்கிரன் அஷ்டமஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறுகிறார். அவர் ஆட்சி பலம் பெறும் நேரம் என்பது அற்புதமான நேரமாக பார்க்கப்படுகிறது. பல வகையான வீண் விரய செலவுகள் இந்த தருணத்தில் சுப விரயமாக அதிகரிக்கும். நவ கிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கக்கூடிய சுக்கிரன் ராசியின் அதிபதியாக இருக்கிறார். அவர் ஆட்சி பலம் பெறக்கூடிய இந்த வேளையில் பல்வேறு வகையான சுப விரயங்கள் உறுதியாக கைகூடும். எனவே காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் திருமணம், புத்திரபாகியம் உள்ளிட்ட பல்வேறு வகையான எதிர்பார்ப்புகள் இந்த தருணத்தில் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக பூர்த்தியாக போகிறது. வியாபாரம், தொழில் ரீதியான போட்டிகள், கடுமையான நெருக்கடிகள் போன்றவை இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகும். பல்வேறு வகையான சிக்கல்களும் சிரமங்களும் விலகுவதோடு மட்டுமல்லாது மிகப்பெரிய அளவிலான சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் எளிதில் கைகூடுவதற்கான வாய்ப்பை சுக்கிரன் ஏற்படுத்தி கொடுக்கிறார். உடல் நலத்தில் மட்டும் சற்று கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்லதாக பார்க்கப்படுகிறது. மற்றபடி கலைத்துறை மற்றும் அரசியல் துறையின் நாயகன் என்று அழைக்கக்கூடிய ராசியின் அதிபதியான சுக்கிரனின் அமைப்பால் இந்த தருணத்தில் பொது வாழ்வில் வீண் பலிகளை சுமந்தவர்கள் உறுதியாகவே அந்த வீண் பலிகளில் இருந்து வெளிவருவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்க போகிறது. தொழில் வியாபாரத்தில் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட்டு லாபத்தை மேம்படுத்தக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக உண்டு. கலைத்துறையின் நாயகன் என்று சொல்லும் சுக்கிரனின் அமைப்பால் கலைத்துறையில் ஏராளமான வாய்ப்புகள் துலாம் ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி உறுதியாகவே வருகிறது என்பதை சுக்கிரன் உறுதிப்படுத்துகிறார். அதே வேளையில் சூரியன் மிக வலுவாக 7இல் உச்சபலம் பெற்றிருக்கிறாருங்க. சூரியன் நவ கிரகங்களிலே முதன்மை கிரகமாக பார்க்கப்படுகிறார். அவர் உச்சபலம் பெற்று இந்த வேளையில் அபரிவிதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கும் அமைப்பில் விளம்பருகிறார். எனவே எதிர்பார்ப்பதை விட மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகளும் சிரமங்களும் சிக்கல்களும் நிச்சயமாக விலகும். பல்வேறு வகையான காரியங்கள் தடையின்றி வெற்றிகரமாக அமையக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க. சூரியன் ஜென்ம ராசியை பார்ப்பதால் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட உயர் பதவிகளும் பொறுப்புகளும் உங்களை தேடி வருவதோடு பல காரிய தடைகளை விலக்கி சிறப்பான வளர்ச்சியை இந்த தருணத்தில் உறுதியாகவே சந்திக்க முடியும். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் எதிர்பார்ப்பதை விட மிக வலுவாக வித்யாக்காரகரான புதன் 6இல் நீச்சம் பெற்ற அமைப்பில் வலம் வந்த சூழலில் நீச்ச நிவர்த்தி பெற்று பலம் பொருந்திய அமைப்பிற்குள் 7ஆம் இடத்திற்குள் நுழைகிறாருங்க. எனவே எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாகும். 9 மற்றும் 12ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய வித்யாக்காரகரான புதன் இந்த வேளையில் மிகப்பெரிய அளவிலான நெருக்கடி, சிரமம் போன்றவற்றை முற்றிலுமாக தகர்த்தறிந்து முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் உறுதியாகவே நீச்ச நிவர்த்தி பெறுவதோடு மட்டுமல்லாது உச்சம் பெற்றிருக்கும் சூரியனுடன் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குகிறார். எனவே கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களும் கலை சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் எடுக்கக்கூடிய சிறு முயற்சி கூட மிகப்பெரிய அளவில் அனுகூலமாகவும் வெற்றி வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. எனவே மிகப்பெரிய அளவிலான நல்ல சந்தர்ப்பங்கள் உங்களை தேடி வரும். அதோடு மட்டுமல்லாது வேலை வாய்ப்பிற்காக விண்ணப்பித்து காத்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு நிறைவாக கிடைக்கும். எதிர்பார்க்கக்கூடிய பதவிகள் உங்களை தேடி வருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. புத ஆதித்ய யோகத்தின் அமைப்பால் பல சிரமங்கள் முற்றிலுமாக விலகி சிறப்பான நன்மையை இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய யோகம் புதனின் அமைப்பால் கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது 9இல் வலம் பெறுகிறாருங்க குரு பகவான். 9இல் குரு என்று சொன்னாலே உச்சபட்ச நன்மை உறுதியாகவே உங்களை தேடி வரும். அப்படிப்பட்ட அமைப்பில் குரு பகவான் வலம் வருவதால் பாக பிரச்சனை தீரும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை நீங்கி சொத்துக்கள் வாங்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கிறது. வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல தடைகள்
தடைகள் இந்த தருணத்தில் விலகி நீங்கள் எதிர்பார்த்தபடியே சாதகமாக வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உள்ளிட்ட சந்தர்ப்பங்கள் கைகூட போகிறது. எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகள் காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் குரு பகவான் சிறப்பானதாக மாற்றி கொடுக்க போகிறாருங்க. எனவே மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் உறுதியாகவே சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் குருவின் அமைப்பால் துலாம் ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு. குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை ஜென்மராசியின் மீது பதிவதால் பல சிரமங்கள் நிச்சயமாக விலகி சிறப்பான முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பமாக இந்த தருணம் உறுதியாகவே அமைய போகிறது. எனவே தடைகளை தகர்த்தறிந்து சிறப்பான முன்னேற்றத்தை இந்த தருணத்தில் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்கள் சந்திக்க முடியும். சனி மற்றும் செவ்வாய் இணைந்து பூர்வ புண்ணியஸ்தானமாகிய 5இல் வலம் பெறுவது சாதகமற்ற ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. 2 மற்றும் 7ஆம் இடத்தின் அதிபதியான செவ்வாய் 5இல் இருப்பது அமோகமான வளர்ச்சி கொடுக்கும். ஆனால் சனி மற்றும் செவ்வாய் இணைந்திருப்பது சாதகமற்ற அமைப்பு என்றாலும் கூட குருவின் ஆட்சி வீட்டில் 5ஆம் இடத்தில் இந்த இணைவு ஏற்பட்டிருப்பதால் பெரிய அளவிலான சிக்கல் இல்லை. இருந்தாலும் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது. அதே சமயம் பூர்வ புண்ணியஸ்தானத்தை வலுப்படுத்தும் செவ்வாயின் அமைப்பால் தடைகள் விலகும். புதிய சொத்துக்களை வாங்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கும். வீடு வாங்கக்கூடிய முயற்சியில் தீவிரமாக ஈடுபட்டிருக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு வெற்றி நிறைவாக கிடைக்கும் தருணமாக இந்த வேலை அமைய போகிறது. முன்னோர்கள் வழியில் எதிர்பார்க்கக்கூடிய இனிமையான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிறைவாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே உண்டு. சிறு முயற்சி கூட மிகப்பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். சனி பகவானும் யோகஸ்தானமாகிய 6ஆம் இடத்தில் செவ்வாயுடன் இணைந்திருக்கிறார். இந்த இரு கிரகநிலைகளும் தனித்தனியே இணைந்திருப்ப சஞ்சரிக்கும் அமைப்பு என்பது பல யோகங்களை ஏற்படுத்தும். சேர்ந்திருந்தாலும் கூட பெரிய அளவிலான நெருக்கடி நிச்சயம் துலாம் ராசிக்காரர்களுக்கு இல்லை. எனவே சனி பகவானின் அமைப்பால் புதிய தொழில் துவங்குதல், தொழில் ரீதியான அமோகமான வாய்ப்புகளை உருவாக்குதல் போன்ற அனைத்துமே சாதகமாக கிடைக்கும். சரியாக துலாம் ராசிக்காரர்கள் தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அமோகமான நன்மை இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களை தேடி வரும். நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் 4இல் ராகுவும் 10இல் கேதுவும் இருப்பதால் சிறப்பான வளர்ச்சி நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. நிழல் கிரகமான ராகு கேது பின்னோக்கி நகர்ந்து உங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான முன்னேற்றத்தை உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது. சரியாக பயன்படுத்தி கொண்டால் சிறப்பான வளர்ச்சி நிச்சயமாக உண்டு. சந்திரனை பொறுத்த வரைக்கும் இந்த வேளையில் உச்சபலமும் ஆட்சி பலமும் பெற்று வலம் வர போகிறார். அதோடு மட்டுமல்லாது சூரியனுடன் இணைந்தும் வலம் வர போகிறாருங்க. அமாவாசை தினத்தை உருவாக்குகிறார். அதற்கு பிறகு வளர்பிறை சந்திரனாக வலம் வர போகிறார். எனவே வளர்ச்சி நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அடுத்தடுத்து துலாம் ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக சந்திரனின் அமைப்பால் கிடைக்க இருக்கிறது. மேலும் இந்த வாரத்தை சிறப்பானதாகவும் சாதகமானதாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்வதற்கு உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்கள் இந்த வாரத்தில் நிச்சயமாக அமாவாசை தினத்தன்று தென்புலத்தார் வழிபாடு என்று சொல்லக்கூடிய அமாவாசை விரத வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உறுதியாகவே தடையில்லாமல் துலாம் ராசிக்காரர்களுக்கு சிறப்பான வளர்ச்சி நிறைந்தவையாக மாற்றிக் கொடுப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகத்தை இந்த தருணம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.